ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் நியூ ஓப்பன் பண்ணியிருக்க ஸ்டார்பக்ஸ் கேஃபிக்கு தான் சாப்பிட போயிட்டுருக்கோம். இது கரெக்டாக லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். நான் மிஸ்டர் ரிஃபான் ஒரு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர் சீரீஸ்னாலே இவர் இல்லாமல் வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஸோ உள்ளே என்ட்ரி ஆனதுமே அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே மெனு கார்டுன்னு எதுவும் இல்லை, நம்ம தான் போய் ஒவ்வொன்றா டிஸ்பிளே அங்கே பண்ணியிருப்பாங்க. நம்ம செலக்ட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது சாண்ட்விச்சஸ் டெசர்ட்ஸ் வேணும்னா அங்கே முன்னாடி சின்னதாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து என்னென்ன வேணும்னு சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். கோல்டு ஒன்று ஹாட் ஒன்று வாங்கிக்கலாம். ஹாட்னா உங்களுக்கு ரெகுலர் காஃபி வேணுமா இல்லை அதில் ஏதாவது ரெகுலர்னா உங்களுக்கு லாட்டே இருக்குது சார். இந்த சைஸ் ரெகுலர் சைஸ் இருக்குது. இதோட ஷார்ட்ஸ் இருக்கும், ஸ்மால் சைஸ். சாண்ட்விச்சஸில் இருக்கா? நானும் தந்தூரி சிக்கன் சாண்ட்விச் இருக்குது, ஹெர்ப் சிக்கன் சாண்ட்விச் இருக்குது சார். தந்தூரி சிக்கன் போட்டு இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் ப்ரோ? தந்தூரி சாண்ட்விட்ச்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதுக்குள்ளே நல்லா சாண்ட்விட்சை ஸோ சிக்கன் நல்லா ஸ்டஃப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் 400 போது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ஓகே, டேஸ்ட் வாஸ் வெரி குட். இதில் பாருங்கள், அப்படியே என் பேர் எழுதி வாங்கியிருக்கேன். ஐஸ் காஃபி தான் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு குடிக்கும்போது ஒரு மாதிரி கசப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் குடிச்சதுக்கப்புறம் குடிச்சிட்டே இருக்கலாங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இல்லை. அது கூட காராச்சேவை கொடுத்துருக்காங்க சைட் டிஷ் மாதிரி. காராசேவு கொடுத்துருக்கேன். காராசேவில் புளிப்பு டேஸ்ட் போட்டு கொடுத்துருக்கானுங்க. சரக்கு அடிக்கிற மாதிரி அடிக்காதீங்க. அந்த ரேஞ்சு தான் இருக்குது, சர்க்கரை இல்லாமல். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வரலாம். ஏதாவது நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு ரிலாக்ஸாக வந்து சில் பண்ணோன்னா இந்த ஏரியா வந்து சாப்பிட்லாம் இல்லை. அவர் வந்து சுகரும் ஆக்சுவலி அது ஆறியே போயிருக்கும். இப்போ தான் சுகரும் டிஷ்யூ வாங்க போகிறாங்க. டிஷ்யூ ஒன்று தான் கொடுக்குறாங்க. வாங்குற 1000 ரூபாய்க்கு ஒரு டிஷ்யூ கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டானுங்க. ஸோ ஓகே, ஃபைன். ஆக்சுவலாக சுகர் நம்ம தான் எடுத்துக்கணும் போல. டிரைவர் அப்படியே வந்துட்டார். அது சுகர் தனியாக அந்த பாக்ஸில் வச்சுருக்காங்க. அவங்களாம் சாப்பிட வேண்டியதான். போட்டு அளந்தடிங்க. இப்படி இருக்கு. இந்த ஆறி போச்சுல்ல, ஆறில் சூடாக லைட்டாக சூடாக தான் இருக்குது, குடிக்கிற சூடாக இருக்குது. ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே அந்த குடிக்கிற பதம் சூடு இருக்குல்ல, அதாவது வைக்கிறாங்க. புரியல. நம்ம சூடு நம்ம டீக்கெல்லாம் போனால் கொதி கொண்டு வச்சுருவானுங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த குடிக்கிறது அந்த சூடு தான் வைக்கிறாங்க. குடிக்கிற கன்சிஸ்டன்சிலே தான் இருக்குது. அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. திக்காக தான் இருக்குது. இல்லை திக்காக இருக்குது, அதெல்லாம் ஓகே. அந்த நம்ம வெளியே டீக்கெட்டில் சாப்பிட்றது இங்கே சாப்பிட்றது என்ன வித்தியாசம்னா அந்த ரிச்னஸ் தான். அந்த காஃபியோட ஒரிஜினல் டேஸ்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்காக தான் அந்த ரேட் போல் இருக்குது. ஒரு 4 இயர்ஸ் முன்னாடிலாம் கேஃபே டேக்கு வெளியே நின்று பார்த்துட்ருப்பேன். எப்படி உனக்குலாம் 150 ரூபா கொடுத்து காஃபி குடிக்கிறானு மனசாச்சலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போது ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து 270 ரூபா ரேஞ்சே மாறி போய் சொல்ல வரியா? இது சொல்ல வரல, கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிட்டோன்னு சொல்ல வரேன். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வேறு ஒரு கடை மறுபடியும் நெக்ஸ்ட்டு காங்கேயமில் வந்து நான் வீடியோ பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். டாடா, பாய். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ்.